ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்னைக்கு நம்ம வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 11 நாள் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. காலையில் ஆஸ் யூஷுவல் கருவேப்பிலை ஜூஸ் வந்து குடிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து நிறைய பேர் வெயிட் லாஸ்க்கான்னு கேட்குறீங்க. இது வெயிட் லாஸ்க்குன்னு மட்டும் சொல்ல முடியாது, நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களுமே கருவேப்பிலை ஜூஸ் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு குடிக்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் அனுப்புறது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா தெரியாது. பட் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுங்கள முதல்ல ஸ்கூலுக்கு துரத்தி விட்டுட்டு வீட்டில் ஜாலியாக ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். இல்லைன்னா அம்மான்னு நொய் நொய் நொய்ன்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா. இன்றைக்குமே நான் யோகாசனா தான் வந்து ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக யூடியூப்பில் போட்டால் நமக்கு நிறைய பேர் வந்து ப்ராப்பராக டீச் பண்ணுறாங்க. முடிஞ்சால் நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்ட்டிங்லலாம் கால் பயங்கரமாக ஷேக்கிங்காக தான் இருக்கும். கால் மட்டும் கிடையாது, பாடியே. பட் போக போக நமக்கு அது வந்து பழகிடும். ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் ஜாலியா இருந்துட்டு திடீர்னு எக்ஸர்சைஸ், யோகாலாம் பண்ணா நம்மளோட பாடியே கொஞ்சம் ஷாக் ஆகும். "என்ன இவ திடீர்னு திருந்திட்டாளே!" அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம விடாமுயற்சியா வந்து பண்ணணும். என்ன பொறுத்தவரைக்கும் வெயிட் லாஸ விட எனக்கு இன்ச்சஸ் வந்து அதிகமா லாஸ் ஆகணும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாரி எனக்கு இந்த கைக்கிட்ட, ஆர்ம்ஸ் கிட்ட இருக்க ஃபேட்டும் சரி, இல்ல டெலிவரிக்கு அப்புறமா கீழ வந்து தொப்பை போடும்ல, அதுவுமே சரி, கொஞ்சம் அசிங்கமா இருக்க மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. லஞ்ச் வந்து கொஞ்சமா ஒயிட் ரைஸ், அப்புறம் காரக்குழம்பு, மாங்காய், கத்திரிக்காய்லாம் போட்டு, கொஞ்சமா கேரட் பசங்களுக்கு குடுத்துட்டு பேலன்ஸ் இருந்தது. அப்புறம் புடலங்கா. நமக்கு ஸ்டார்ட்டிங்ல டயட் இருக்கும்போது, ஒரு 1 வீக் வந்து எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஏன்னா, நமக்கு வந்து புடிச்சது எதுவுமே சாப்பிட மாட்டோம்ல. ஸோ, அதுக்காக பட் போக போக வந்து நான் நார்மல் ஆயிட்டேன். மூட் ஸ்விங்லாம் இப்போ கொஞ்சம் கம்மியாவே இருக்கு. நைட் வந்து ஹஸ்பண்ட் அண்ணா நகர் வரைக்கும் வேலை இருக்குன்னு நான் போயிட்டு வரேன்னாரு. நானும் குரங்கு குட்டி மாரி தாவிட்டு ஓடிட்டேன். பார்த்தா இந்த இடத்துல வேற வரும்போது செம்ம கூட்டமா இருந்துச்சு. பிரெக்னன்ட் லேடீஸ் வந்து நெறைய பேர் நின்னுட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் வந்து ட்ரை பண்ணலாமேன்ட்டு ஒரு தோசை வந்து ஆர்டர் பண்ணேன். எனக்கு புடிச்ச பூண்டு தோசை. ஸ்மெல்லே வேற லெவல்ல இருக்கும். அதே மாரி டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து சாப்பிடுறோம் இந்த இடத்துல. இந்த தோசையிலயுமே கிட்டத்தட்ட ஒரு 1/3 வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட குடுத்துட்டேன். வீட்டுக்கு போகும்போது அண்ணா நகர்ல அக்ஷயம்ல செம்மையா இருக்கும் ஸ்நாக்ஸ்லாம். என் பசங்களுக்கு பிடிக்கும். ஸோ, அதனால அவங்களுக்காக மட்டும் வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எதுவுமே வாங்காம என் கிட்ஸுக்கு மட்டும் வாங்கிட்டு போய் குடுத்தேன். நான் டேஸ்ட் கூட பண்ணலப்பா. நான்லாம் அம்மா மாரி பிஹேவ் பண்ணவே மாட்டேன். பசங்க கிட்ட ஏதோ சிப்லிங்ஸ் மாரி ஸ்நாக்ஸுக்குலாம் சண்டை போட்டுட்டு உட்காந்துட்டுருப்பேன். இப்போலாம் திருந்துனத பார்த்து என் பசங்களே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய். டேக் கேர்.